நேற்று டே 2 வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டு ட்ராமாவாக இருந்துச்சு. ஒரு சைடு ரிஷப் பந்தோட ஒரு ஹியூஜ் கம்பேக்கை நம்ம பார்த்துருக்கோம். மனுஷன் ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னோடனே நிறைய கிரிட்டிசிசம் பண்ணாங்க. பட் ஆனால் தலைவன் ஒரு சூப்பர் கம்பேக் கொடுத்துட்டாரு. அப்புறம் அவர் ஒரு புது ட்ரெண்டே வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. செஞ்சுரி அடிச்சுட்டு பெல்ட்டி அடிக்கிறது. நேற்று இந்தியாவோட டெய்ல் தான் கொஞ்சம் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாமல் டக்கு டக்குன்னு விக்கெட்டை கொடுத்துட்டாங்க. அவங்கள்ட்ட தான் ஆண்டர்சன், ஆர்ச்சர், ஸ்டூவர்ட் ப்ரோடு யாரும் இல்லை. நம்மள்ட்ட தான் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா இருக்காங்க. ஒரு 300 ரனுக்குள்ள சுரட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கிட்டு பார்த்தா அவங்களும் அடிக்கிறாங்க. ஓலி போப்பு போற வழியில பொழந்து எடுத்துட்டாரு. ஒரு சூப்பர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜோ ரூட் வேற அங்கிட்டு செட்டில் ஆயிட்டாரு. அப்படின்னா ரொம்ப டேஞ்சர் சைன் இந்தியாவுக்கு. பவுலிங்கில் பார்த்தா பும்ரா மட்டும் தான் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கு சப்போர்ட் யாருமே கொடுக்கல. பட் ஆனால் எனக்கு என்னமோ தோணுது இங்கிலாண்டும் வந்து ஒரு 400+ அடிப்பாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரன் மழை நிறைஞ்ச ஒரு டெஸ்ட் மேட்சாக தான் இருக்க போகுது. அண்ட் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.